உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்ம நல்ல நேரம் பார்க்குறோம், நாள் நட்சத்திரம் பார்க்குறோம். கல்யாணமானாக்க உடனே கல்யாணம்னு பேசிட்டாலே உடனே நம்ம என்ன செய்கிறோம், பேச்சுவார்த்தை எடுக்கும்போது நாளை குறிப்போம். நாளை குறிக்கிறதுக்கு உடனே நம்ம என்ன போய் எடுக்குவோம், காலண்டரை எடுப்போம். காலண்டர் மேலே நம்பர் இருக்கும். அது காலண்டரை புரட்டி பார்த்தீங்கன்னா பின்னாடி என்னென்னமோ எழுதியிருப்பாங்க. உடனே நம்ம அது வந்து ராகு, கேது, குளிகை, 5லேருந்து 6 வரைக்கும் ராகு, 6லேருந்து 6:30 வரைக்கும் கேது, 6:30லேருந்து 7 வரைக்கும் குளிகை, அப்புறம் 7லேருந்து 8 வரைக்கும் குப்பை, 8லேருந்து அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா நாசம்தான். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நிறைய பேர் அதை தான் நினச்சி பார்க்குறோம். நான் இந்த நேரத்துக்குள்ளே தாலி கட்டணும். நீங்கள் கட்டி பாருங்களேன், இது மாதிரி கட்டின குடும்பங்கள்லாம் ரோட்டில் கிடக்குது. ஆண்டவரை நம்பாதவரை, ஆண்டவரை நீ ஏற்றுக்கொள்ளாதவரை, அவர் தான் வாயில் அப்படின்னு நீ நினைக்காதவரை கடவுள் கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு விமோசனத்தை கொடுக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், உன்னுடைய உள்ளூர இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையினுடைய அந்த நிலை என்னவா இருக்கிறது, அதுதான் வெளிப்படுங்க, செயல்பாடாக வெளிப்படும். உதாரணத்துக்கு சொல்கிறேனே,